நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து கஞ்சிங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது மாதிரி நான் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கணுங்க சூடு ஆறுறதுக்காக. ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்து ரொம்ப உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தில் கூட செய்யலாங்க. இந்த மாதிரி துபருங்க பொடி பண்ணி நான் எடுத்துக்கினேன். இதை வந்து நம்ம ஜெலிச்சிக்கலாங்க ஜல்லாடை வச்சு. எதுக்காக ஜெலிக்கிறோன்னாக்கா, மாவு மாதிரி வர்றதை வந்து களி கிட்டிக்கலாங்க, நொய் மாதிரி வர்றதை வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கலாங்க. அதுக்காக தாங்க. களி கிண்டதை வந்து நல்லெண்ணெய், கருப்பட்டி, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கிண்டிக்கலாங்க. இது நம்ம காய்ச்சலாங்க. இதுலேயே வந்து கஞ்சியில் வந்து கருப்பட்டி, வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் உப்பும் பாலும் சேர்த்து தாங்க குடிக்க போகிறேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க வாசத்துக்காக. தித்திப்பு வேணுன்றவங்க தித்திப்பு சேர்த்துங்க. எனக்கு தித்திப்பு தேவையில்லைன்றதுனால நான் வந்து உப்பு சேர்த்துக்கினேங்க. இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. குழந்தைக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாங்க செஞ்சு. எலும்பு வலி எல்லாம் சரியாயிடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டீ காஃபிக்கு பதிலாக இதையே குடிக்கலாங்க டெய்லியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.